the third movie is moving forward. I'm gonna stop it. It is moving. Yes. Well, I guess, ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாலிவுட் ஹப் தமிழ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி டெத் டே ஃப்ரான்ச்சைஸுக்கு தேர்ட் பார்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹாப்பி டெத் டே அண்ட் ஹாப்பி டெத் டே டு யூ அப்படிங்கிற 2 மூவி ரிலீஸ் ஆகி ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருந்தது. ஸோ இப்போது இந்த மூவிக்கு தேர்ட் பார்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட தேர்ட் பார்ட் கூடிய சீக்கிரத்துலேயே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மூவியோட டைரக்டர் கிறிஸ்டோஃபர் லாண்டன் இந்த தேர்ட் பார்ட் மூவி பற்றி பேசியிருக்காரு. ஸோ இந்த மூவிக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் மூவி தான் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. செகண்டாக வந்து ஹாப்பி டெத் டே டு யூ அப்படிங்கிற மூவி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் மூவி அளவுக்கு பெருசாக இல்லை. கொஞ்சம் மல்டிவர்ஸ் கான்செப்ட்லாம் உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் மூவியை சொதப்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் தேர்ட் பார்ட் மூவி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ யாராவது இந்த மூவி பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு இந்த ஹாப்பி டெத் டே ஃப்ரான்ச்சைஸுக்கு தேர்ட் பார்ட் வரப்போகுது. அது கொஞ்சம் மூவி பற்றி சொல்லணும். பார்த்திங்கன்னா இந்த மூவிக்கு நம்ம IMDb பார்த்திங்கன்னா 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த மூவிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ரேட்டிங் கொடுத்துருக்கலாம். ஒரு 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்கலாம். இந்த மூவி அந்தளவுக்கு கொஞ்சம் ஒர்த்து தான். ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா இப்போ அமேசான் ப்ரைமில் ஹாப்பி டெத் டே மூவி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டைரக்டர் கிறிஸ்டோஃபர் லாண்டன் செகண்ட் பார்ட் மூவி தான் அந்தளவுக்கு பெருசாக பண்ணலை. ஸோ இந்த தேர்ட் பார்ட் மூவியாவது கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த செகண்ட் பார்ட் மூவியில் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்டை இவ்வளோ கொண்டு வந்திருப்பாங்க. இது பேசிக்கலி நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ப்ரேயர் நைட் மூவிலாம் பார்த்துருப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி மூவி தான் இதுவும். இந்த மூவியை பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தேர்ட் பார்ட் மூவி வேறு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கிறிஸ்டோஃபர் லாண்டன் கொஞ்சம் அது தேர்ட் பார்ட் மூவி அது கொஞ்சம் பெட்டர் ஐடியா. ஸோ நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொஞ்சம். ஓகே காய்ஸ், ரொம்ப நன்றி. இந்த அப்டேட் ஆக முடிஞ்சிருச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை இதோட சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. டாடா, பாய்.